சூரி சொல்றாங்க, பேரனை மீனா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேலுவ சக்தி நீ புரிஞ்சுப்பமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு வருத்தம் தான், என் பொண்ணு இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டா எப்படி போய் அங்க வாழ்க்கையை நடத்த போறான்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லம்மா. சொல்றாங்க சேரன் கிட்ட, எங்க அண்ணன் யாருக்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஆனா உங்களை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அத்தான் கேக்குறாரு மீனாள் கிட்ட. எங்கேயாவது போலாமான்னு. மீனாளுக்கு ஒரே சந்தோஷம். தான் படத்துக்கு போகணும், நாளைக்கு கூட்டிட்டு போறீங்களா? நாளைக்கே போலாம் மீனா. சேரனும் மீனாவும் சிரிச்சு பேசுறத சக்தி பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்றாங்க, ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்கம்மா ரெண்டு பேரும். நீயும் வேலனை புரிஞ்சுக்கணும் சக்தி, நீயும் வாழணும். எல்லாரு வீட்லயும் சின்ன சின்ன பிரச்சனை நடக்கதான் போகுது, அதுக்காண்டி எல்லாரும் சண்டை அடிச்சுட்டு வந்துடுறதா? உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீ வேலு கூட சேர்ந்து வாழணும் சக்தி. தாய் வார்த்தையில நீ வேண்டான்னு சொல்றதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி வர்ற வார்த்தை தான் சக்தி. மனசுக்குள்ள வேலன் மேல உனக்கு கொஞ்சமாவது காதல் இருக்கும் சக்தி. அவன் உன் புருஷன்டி. சிவபதி கேக்குறாரு வேலு கிட்ட, நல்லா பல்பு வாங்கிட்டு வந்தியாடா? வேலு, ஒரு பொண்ணுக்காண்டி இவ்வளவு இறங்கி போற? அவ என் பொண்டாட்டி, நான் தப்பு செஞ்சிருக்கேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கேன், வர்றதுக்கு ரெடியா இருக்கா. பண்ண தப்புக்கு அவளை வீட்டை விட்டு அனுப்புறது நீங்க. இதுலயே வந்து கூப்பிட்டாதான்ப்பா அவங்க அப்பா அனுப்புவேன்னு சொல்றாங்க. அப்பா வாங்கப்பா சொல்றாங்க. அவன் புரியாம கேக்குறான் மாமா, நீங்க கோவப்படாதீங்க. அப்பா நான் புரிஞ்சுதான் கேக்குறேன், நம்ம வீட்டுக்கு பெரியவங்க அப்பா, அவர் கூப்பிட்டாதான் நம்பிக்கையா இருக்கும்னு அவங்க அப்பா சொல்றாங்க. நீங்க தான்ப்பா சக்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், எனக்கு என் சக்தி வேணும்பா. நான் எதுக்குடா கூப்பிட போனோம்? என்ன புடிச்சு வாழ வந்தாளா இல்ல மதிச்சு வாழ்ந்தாளா? பட்ட திமிரு புடிச்சவள நான் எதுக்குடா கூப்பிடணும்? அந்த வார்த்தை சொன்னான்னு என்கிட்ட சொல்ல வர்றியா? இது எந்த ஜென்மத்திலயும் நடக்காதுரா. இன்னரசு சொல்றாரு, இப்படி ஒரு பொண்ணு கூட வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம்டா. அவன் சொன்னான்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்க, அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லப்பா. வேலை பொண்டாட்டி இல்லாம உன்னால வாழ முடியாதா? அவ தனியா இருக்கால, அதே மாதிரி நீயும் தனியாடுறா. ஜோதி கேக்குறாங்க, நீ அடிச்சா என்ன, உங்க அப்பா வெளியே தள்ளுனா என்ன, அவ எதுக்குடா அவ குடும்பத்தோட போய் சேர்றா? இல்லன்னா இங்கே இருக்கணும்ல அவ. நம்ம மன்னிக்கிற முடியும், அவ வீட்டு வாசல்ல காத்து இருக்கணும். இல்லாட்டி என்னன்னு அவன் அப்பன் கூப்பிட்ட உடனே ஓடிட்டால, எதுக்குடா நம்ம கூட்டிட்டு வரணும்? என்னமா பேசுற? அவளை கேவலமா பேசியிருக்கோம். சக்திய கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லுங்கப்பா. பண்ண தப்புக்கு நான் வெளியே தள்ளுனேன்டா, உன்னை என் பிள்ளைன்னு நான் விடுறேன். அவ இந்த குடும்பத்துக்கு ஒத்தே வரமாட்டாடா. நான் கடைசியா கேக்குறேன், என் சக்தி எனக்கு வேணும்பா. நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை வேணும். எந்த தப்பும் பண்ணலப்பா, சக்திய கூட்டிட்டு வாங்கப்பா. இல்லாட்டி உங்களுக்கு உங்க பையனே இல்லன்னு நினைச்சுக்கோங்கப்பா. சிக்கல் சிவபதிக்கு எவனும் வேண்டாண்டா. பெருமா நாளை பார்க்கலாம். பங்களாதேஷின் தலைநகரம் டாக்கா. நாளை சந்திப்போம்.